ஸோ ஓகே வணக்கம். ஸோ இப்போ நான் வந்து ஒருத்தரை இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் இந்திரஜித். ஹீ டூயிங் இஸ் மாஸ்டர்ஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ரீசென்ட்லி ஹீ காட் பிளேஸ்டு இன் கேட்டபில்லர். ஸோ ஹீ கோயிங் டு ஷேர் ஹிஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ. உங்களை பற்றி சொல்லுங்கள் மிஸ்டர் இந்திரஜித். ஹலோ, என் பேர் இந்திரஜித். நான் வந்து 21 பாஸ் அவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து 2 இயர்ஸ் வந்து சிஐ இன்ஜினியராக ஸ்டெலாண்டிஸில் ஒர்க் பண்ணேன், ஃபியட் கிரைஸ்லரில். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டான்செட் எக்ஸாம் எழுதி சிஇஜியில் இன்ஜினியரிங் டிசைன் எடுத்தேன். அப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் வந்து 3rd செம் ஸ்டார்டிங்கில் கேட்டர்பில்லர் வந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைவே அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரைவ்லேயே செலக்ட் ஆகிட்டேன். ஓகே, சூப்பர் இந்திரஜித். நான் உங்களை இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் டிசைனை சூஸ் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். எதுலன்னா சிஐ ஃபீல்ட்லேயே தான், ஸ்ட்ரக்சரல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். அதனால் வந்து இன்ஜினியரிங் டிசைன் சூஸ் பண்ணேன். நான் சிஎஃப்டி அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தால் தெர்மல் சூஸ் பண்ணியிருப்பேன். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஜினியரிங் டிசைன் சூஸ் பண்ணது வந்து எனக்கு ரிலேட்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான். ஓகே, சூப்பர் இந்திரஜித். ஆக்சுவலி இன்னொரு கேள்வி நான் கேட்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இந்த கேட்டபில்லர் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் கேட்டபில்லரில் வந்து இவங்களோட இன்டர்வியூ ஸ்டேஜஸ் என்ன, ஸ்க்ரீனிங் ஸ்டேஜஸ் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஃபைனல் ரவுண்ட் ஃபைனல் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஸ்க்ரீனிங் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும், அதாவது டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு, டெக்னிக்கலு எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் முடிச்சோடனே பார்த்திங்கன்னா ஜிடி இருக்கும். ஜிடி முடித்தோடனேயும் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஏஆர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கல் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி செலக்ட் ஆகிடலாம். அதே மாதிரி தான் ஜிடியில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் யூஜி இருந்தாங்கன்னா பிஜி வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதனால் வந்து ஈஸியாக பிஜியாக இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக உள்ளே போய்க்கலாம் இன்டர்வியூ வரைக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் இன்டர்வியூவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கைண்ட்லி ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்டிடியூடில் வந்து நீங்கள் ஆப்டிடியூடுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? என்னென்ன ஆன்லைன் சோர்ஸ் மூலயமா அதை ப்ரிப்பேர் பண்ணிங்களா, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ஆப்டிடியூடு புக்ஸ் ஏதாவது இருந்ததா, புக்ஸ் ரெஃபர் பண்ணிங்களா? அப்படி ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்டிடியூடு எப்பவும் போல் நம்ம படிக்கிறது தான். ஜென்ரல் ஆப்டிடியூடு நம்ம எப்பவும் போல் கேட்டு இல்லை டான்செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. டெக்னிக்கல் அதே மாதிரி தான். நான் வந்து எல்லாருக்குமே நம்ம யூடியூப் சோர்ஸ் இருக்குது. டெக்னிக்கலோ இல்லை ஆப்டிடியூடோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவும் வேண்டியதில்லை. அதுபோக வந்து அதாவது ஆன்லைனில் கிடைக்கிற ஃப்ரீ சோர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதும். இந்த ஆன்லைன் சோர்ஸ் அந்த freshers.com ஸோ அந்த மாதிரி சொல்கிறீங்க, அப்படி தான்? அந்த மாதிரி தான். ஃப்ரெண்டு ஏதோ 2 சொன்னாங்க. அதில் தான் நான் படித்தேன். சும்மா ஆன்லைனில் ஆப்டிடியூட்னு போட்டாலே வந்துச்சு. ஆம்கேட்னு ஒன்று இருக்குது, அதில் ட்ரை பண்ணுங்கள். கேட்டர்பில்லருக்கு மோஸ்ட்லி ஆம்கேட்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ஸோ ஆப்டிடியூட் ரவுண்டு முடிச்சிட்டிங்க. ஸோ ஆப்டிடியூட் முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்க்ரீனிங் முடிஞ்சு ஷார்ட் லிஸ்ட் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி ப்ளஸ் இன்டர்வியூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அதுக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் உங்கள்கிட்ட என்ன ஜிடியில் என்ன கேள்வி கேட்டாங்க? ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வி எக்ஸ்பெக்ட் இன் ஜிடி ரவுண்ட்ஸ்? ஜிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ நம்ம அதுதான் அந்த நேரத்தில் அது நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுன்றது இல்லை. ஆனால் வந்து ஜென்ரலாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அது எப்படி ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு 10 டாபிக் இருக்கும்போது ஜிடி, சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து சயின்ஸு, டெக்னாலஜி வளர்கிறத பற்றி, இந்த மாதிரி ஒரு ஜென்ரலானது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுனீங்கனாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, டெக்னிக்கலி நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும். அந்த சென்ஸ் நம்ம டெக்னிக்கல் நியூஸ் நிறையா ரேட்டடாக படிச்சிருக்கணும். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, சோஷியல் மீடியா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஸோ இதை பற்றிலாம் நிறையா அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே? ஆமாம், எல்லாத்துக்குமே அதான் கேட்டாங்க. எங்களுக்கு சோஷியல் மீடியா பற்றி கேட்டாங்க, சைபர் செக்யூரிட்டி, சோஷியல் மீடியா. அப்புறம் வந்து வேறு ஒரு குரூப்புக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமோட்டிவ்
ஃபீல்டில் எப்படி ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கேட்டாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஈவி பற்றி கேட்டாங்க. ஜென்ரலானது படித்தாலே போதும். ஸோ ஜிடிக்கு வந்து ஏதாவது பாடி லாங்குவேஜ், ஒருத்தங்க பேசுகிறப்ப குறுக்கால பேசக்கூடாது, ஸோ இந்தமாரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பார்த்துட்டு போனீங்களா? அதை பற்றி அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அது எப்போ போல தான். ஒருத்தங்க பேசும்போது நம்ம அந்த மாதிரி தான், ஒருத்தங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்ரோச் பண்ணோம், அந்த மாதிரி தான். வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஒரு 2 டைம்ஸாவது பேசிடுங்க. ஒரு 2 பாயிண்ட்ஸ். 3rd டைம் பேசும்போது கன்க்ளூட் பண்ணிடுங்க. கன்க்ளூடிங் அந்த மாதிரி போட்டு கன்க்ளூட் பண்ணிடுங்க. 3 டைம்ஸ்க்கு மேலே மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா ஜிடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுலேயே 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதனால் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும். அப்படி கரெக்டாக ஒரு 3 வாட்டி தான் பேச முடியும், இல்லை ஒரு 2 வாட்டி மேக்ஸிமமாக. ஆனால் பேசிடுங்க, கண்டிப்பாக பேசணும். பேசாமல் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் இது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டிவாக பேசணும், இந்த சென்ஸ் நம்ம பேசுகிறதுல கண்டென்ட் நிறையா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. பட் நம்ம வந்து தைரியமாக எவ்வளோ பேசுகிறோமோ அதை அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி தான். அவளும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் டெக்னிக்கல் ரவுண்ட் பக்கம் போகிறோம். ஸோ டெக்னிக்கல் ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெஸ்யூமில் நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் போட்டிருப்போம். சம்டைம்ஸ் த பர்சன் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ்னால் அதையும் போட்டிருப்போம். ஸோ யூ ஹேவ் எ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹேவ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க? ப்ளஸ் வந்து உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தீங்க? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். எனக்கு வந்து 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றனால வந்து அவங்க அதிலேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து அவங்க கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டாங்க. எனக்கு ஒரு 1/2 an hour நடந்துச்சு இன்டர்வியூ. பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கேட்டாங்க. மீதி ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா யூஜியில் படித்ததும் பிஜியில் படித்ததும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிஜியில் வந்து ஸ்பெஷலைசேஷனாக கொஸ்டின்லாம் கேட்கல. இப்போது நான் டிசைன் இருந்தாலும் எனக்கு வந்து தெர்மல்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காலாம் படிச்சுட்டு போகக்கூடாது. எல்லாமே ஒரு ஓவராலாக மிக்சடாக தான் படிச்சுட்டு போகணும். எல்லாமே தெர்மலும் படிக்கணும், டிசைனும் படிக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் படிக்கணும் எல்லாமே. ஸோ பொதுவாக என்ன மக்கள் மத்தியில் என்ன நினைப்பாங்கன்னா, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன போடுறோமோ ஸோ அதுலேருந்து அவங்க மேக்ஸிமம் கேள்வி கேட்பாங்கன்னு. பட் இந்த உங்களோட இது கேட்குறப்ப அவங்க என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். பட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் கேள்வி கேட்பாங்க. அட் த சேம் டைம் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ வி ஆல்சோ ஏபிள் டு ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ். அப்படி தானே சொல்ல வரீங்க? அப்படி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா உங்களுக்கு அவங்க என்ன டீம்லேருந்து வர்றாங்களோ அவங்க அந்த டீம்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுலேருந்து தான் கேட்குறாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா டர்பைன்ஸுன்னு சொன்னாங்க. அதனால் நான் டிசைனாக இருந்தாலும் என்கிட்ட வந்து தெர்மல் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது மாதிரி. ரெஸ்யூம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ரெஸ்யூமில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ், நம்ம வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுவோம்? ரெஸ்யூம்னா எப்படி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிங்களா? ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்யூம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ரெஸ்யூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு 2 பேஜுக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி பில்ட் பண்ணிடுங்க. 2nd பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 1st பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்கள் சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியும், இதெல்லாம் போட்டுருங்க. அதாவது 2 பேஜுக்கு மேலே வந்து ரெஸ்யூம் போகாத மாதிரி பார்த்துங்க. 1st பேஜில் வந்து என்னென்ன வந்து ஷார்ட்டாக வந்து அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து ஷார்ட்டாக சொல்லுங்கள். சும்மா பெருசாக பேராகிராஃப் மாதிரிலாம் ரைட் பண்ண வேண்டியதில்லை எதுவும். ஓகே, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் அவங்க கேட்குற முதல் கேள்வி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க? அதாவது நான் வந்து பேர் இந்திரஜித்து, நான் ஒர்க் பண்ண தாண்டி வேறு ஏதாவது அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வி ஹாவ் டு ஷோகேஸ் அவர் செல்ஃப் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப டெல் மீ அபவுட் செல்ஃபில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக இதெல்லாம் நான் சொல்லணும்னு வச்சுருந்தேன், அதெல்லாம் நான் சொன்னேன், வேல்யூ ஆடிங்காக இருந்தது அப்படின்னு அதில் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னா உங்கள் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்க கேட்டாங்கன்னா உங்கள் ஃபேமிலி பற்றிலாம் சொல்லுங்கள். இல்லாட்டி வந்து என்னென்னா உங்களோட நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுங்க. டெக்னிக்கலாக உங்களுக்கு அவங்கள டெக்னிக்கலாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்கனாலே போதும். வேறு எதுவும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, கைண்ட்லி ஷேர் any example of tricky technical questions you face in this interview?
ட்ரிக்கியாக கொஷின் கேட்டாங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவும் கேட்கல. அவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக கேட்டாங்க. அப்புறம் வந்து அவ்வளோதான், ஃபுல்லாக டெக்னிக்கலாக கேட்குறாங்க. டெக்னிக்கலாக கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்க, அவ்வளோதான். ட்ரிக்கியாலாம் எதுவும் கேட்கல. அவங்க ட்ரிக்கியாக கேட்டு கேட் அளவுக்கு அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அவ்வளோதான். ட்ரிக்கியாக கேட்கலன்னு சொல்கிறீங்க, பட் டெக்னிக்கலி வாட் தே எக்ஸ்பெக்டிங் அஸ்? ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் டு ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸா, இல்லை ஓவரால் பிக்சர் தெரிஞ்சிருக்கா, இல்லை ஃபண்டமெண்டல் இப்போ தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துட்டோன்னா தெர்மோடைனமிக்ஸில் வந்து அவன் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கானா, ஃபஸ்ட் லானா என்ன, செகண்ட் லானா என்ன, அதை தாண்டி அதுக்குள்ளே அது என்ன சொல்ல வருதுன்னு அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஜஸ்ட் அது ஓவர் பிக்சர் இது சொன்னால் போதும்னு நினைக்கிறாங்களா, இல்லை எப்படி அது சொல்லுங்கள் கொஞ்சம். இல்லை, ஃபண்டமெண்டலை தாண்டி கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். எப்படின்னா இப்போ வந்து கார்னாட் சைக்கிள் ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து ஏன்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த கேஸ்டிங்லேருந்து கேட்டாங்க, ஃபோர்ஜிங்லேருந்து கேட்டாங்க, மெஷினிங்லேருந்து கேட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் டீப்பாக படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அதை புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப எல்லாம் டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பிஜின்ற பட்சத்தில். ஓகே, அவங்க 100% உங்கள்கிட்ட பர்ஃபெக்ட் ஆன்சர் எதிர்பார்க்குறாங்களா, இல்லை வந்து அவனுக்கு அந்த அப்ரோச் தெரிஞ்சிருக்கா, ஸோ அவன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானா? நம்ம ஈவன் தோ நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து 100% ரைட்டாக இருக்காது, பட் வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானான்னு அதை தெரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை தே எக்ஸ்பெக்டிங் 100% ஆன்சர் லைக் சொல்யூஷன், நம்ம சொல்யூஷன் மாரி எதிர்பார்க்குறாங்களா? ஓகே, அவங்க என்னென்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஆன்சரும் எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான். வேறு ஒன்றும் இங்கே புதுசாக பெருசாக எதிர்பார்க்கல. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஆன்சரும் பண்ணணும், அந்த மாதிரி கேட்குறாங்க. கைண்ட்லி ஷேர் யுவர் ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹெச்ஆர் ரவுண்டில் ஒருத்தவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மெயினாக அவங்க எதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒருத்தவங்க பொதுவாக சொல்லுவாங்கள்ல, கம்பெனி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கம்பெனி பற்றி என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், எதாவது டேட்டாஸாக தெரிஞ்சு வச்சுருக்கணுமா, இல்லை அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு ஹெச்ஆர் ரவுண்டில் எதுவுமே நடக்கல. டெக்னிக்கல் முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி செலக்டட்னு, அவ்வளோதான். ஹெச்ஆர் ரவுண்டு வைக்கல. ஸோ இன் யுவர் இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் வந்து அவங்க ஹெச்ஆர் ரவுண்டில் இல்லை, பட் வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்கீங்க, ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, டெப்த்தாக கான்செப்ஷுவல் நாலேஜஸ் இருக்கா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மெக்கானிக்கலில் வந்து நிறையா இது இருக்குது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நிறையா இருக்குது. ஸோ இதுலேருந்து அவங்க எது வேணால் கேள்வி கேட்கலாமா, இல்லை இந்த பையன் வந்து இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கான் அதனால் இவனுக்கு இது தெரியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா, இல்லை வந்து நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறது. ஸோ அவங்க எது வேணால் கேள்வி கேட்கலாம், ஆனால் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ நமக்கு மெக்கானிக்கல் பற்றி என்டையராக ஒரு பிக்சர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு போகணும், ஓரளவுக்கு டீப்பாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா பிஜின்ற போது நீங்கள் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ஓரளவுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் டீப்பாக படிச்சுட்டு போங்க. யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு தெரில, ஆனால் யூஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போங்க எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் டைம் டு ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் ஃபீட்பேக் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் த பர்சன் யூ ஹேவ் டு லேர்ன். உங்களோட அட்வைஸ் ஏதாவது கொடுக்குறதா தாராளமாக கொடுக்கலாம். சாஃப்ட்வேரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கேட் சாஃப்ட்வேர் படிச்சுக்கோங்க, க்ரியோ, கேட்டையா அந்த மாதிரி. அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்னால் நீங்கள் எப்போ போல் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுனாலே போதும். எஃப்ஏ சப்ஜெக்டில் ஐடியா இருக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் ஒர்க் ஆகாதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலும் அங்கே போயிட்டு அங்கே செலக்ட் ஆகணும். நீங்கள் நல்லாவே பண்ணியிருந்தாலும் ஆகலாம், இல்லாட்டியும் போகலாம். வேறு கம்பெனி வந்ததுன்னா போய்க்கலாம். இதுவே போகணுன்ற எந்த ஒரு கட்டாயம் இல்லை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அட்வைஸ்னால் எல்லா சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் டீப்பாக படிங்க, படிக்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்புறம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டெஸ்ட் எழுதுங்க. ஆப்டிடியூட் வந்து டெஸ்ட் எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அந்த ஸ்பாட்டில் நீங்கள் போட முடியும். அப்புறம் வந்து சில எக்ஸாமுக்கு கேல்சி யூஸ் பண்ணலாம், சில எக்ஸாமுக்கு கேல்சி யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இல்லை, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் செகண்ட் இயர்லேருந்தே வந்து கேட் கோச்சிங் பண்ணேன். அதில் நிறையா அவங்க நடத்தும் போது சொல்லிக் கொடுத்த கான்செப்டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கார்னாட் எஃபிஷியன்சி சொன்னேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அந்த கேஸ்டிங்கு இதை பற்றியெல்லாம் வந்து நிறையா கேட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுக்கு படிச்சிங்கன்னா அந்த இன்டர்வியூலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது கேட்டில் இது ஒரு 1/4 தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்கும், அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான், 1 2. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.